6ஆம் தேதி ராமநவமி வருது. மகாவிஷ்ணுவின் ஒரு அழகான அவதாரம். மனிதர் எப்படி வாழணும்னு தெய்வமே நமக்கு காட்சி கொடுத்து தெய்வமே வாழ்ந்த சரிதை தான் இந்த ராம அவதாரம். எப்பவுமே ஸ்ரீராமருடைய அவதாரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குங்க. மகாவிஷ்ணுவோட அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர்ல கூட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நான் ஒரு தெய்வம்னு பல இடங்கள்ல நிலைநாட்டியிருக்காரு. ஆனா ஸ்ரீராமர் மனிதனாகவே வாழ்ந்து மனிதன் இப்படிதான் இருக்கணும்னு தெய்வம் காட்டிய நல்ல வழிதான் ராம அவதாரம். இந்த கலியுகத்துல தியாக பிரம்மரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ராமருடைய தீவிர பக்தர் தான் இவரு. ராமர் எப்பொழுதுமே ரொம்பவே எளிய மனசுடையவர். தியாக பிரம்மம் வீட்டுக்கு ஒரு முறை ஒரு வயதான ஒரு முதியவர் அவருடைய மனைவியோட ஒரு சிறு பையனோடையும் வந்திருந்தாரா. பல பணிவிடைகளையும் செய்து அவரே தான் கொண்டு வந்த மாவை வைத்து ரொட்டி செய்து வணங்கி சாப்பிட்டு பின்பு சென்று விட்டாராம். செல்லும் பொழுதுதான் காட்சி கொடுத்திருக்காரு தியாக பிரம்மருக்கு. எவ்வளவு எளியவர் பார்த்தீங்களா ராமபிரான்.